வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்தியாவை உலுக்கி எடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய வழக்கை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு முக்கியமான கிரைம் கேஸ் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி எடுக்கிறதா இருக்கும். ஒரு நாளைக்கு 100 நடந்தாலும் அதில் ஒன்றத்தை பற்றி எல்லாருமே பேசுவோம். ஏன்னா அந்த கிரைம் கேஸோட வீரியம் அந்த அளவுக்காக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கிரைம் கேஸாக இந்த நாளில் அமைஞ்சிருக்கிறது இந்த கேஸ் தான். சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற சின்ன பசங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த 2 பேர் நண்பர்களாக இருந்தாங்க பாருங்க பசங்க. அதில் ஒருத்தன் இன்னொருத்தனை அடித்து சாகடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு கொடூரத்தை அரங்கேற்றி இருக்கிறதா பல தகவல்கள் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ முழுமையாக பார்க்கலாம். இந்த 2 பசங்க தாங்க, அது சின்ன பசங்க சொன்ன பாருங்க, ஒரே காலேஜில் படிச்சுட்டு இருந்த பசங்க. ஒருத்தர் பேர் நவீன், பிடெக் படிச்சுக்கிட்டு இருந்தார். பாஸ்டன்ஸ் இப்போ அந்த பையன் உயிரோடு கிடையாது. இந்த தெலுங்கானா மாநிலம் நலகொண்டா மாவட்டத்தில் இருக்க ஒரு தனியார் கல்லூரியில் தான் இவர் படிச்சுக்கிட்டு இருந்தார் நவீன். அதே காலேஜில் அதே கிளாஸில் இன்னொருத்தனை படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் பேர் தான் ஹரிஹர கிருஷ்ணா. 2 பேருமே கிளாஸ்மேட், நல்ல நண்பர்கள் வேறு. இதே காலேஜில் ஒரு மாணவியை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாணவியை 2 பேருமே சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்மீடியேட் இருக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ், அங்கே படித்து பழக்கமாக போய் தான் 2 பேருக்கும் அந்த பொண்ணு மேலே காதல் மலர்ந்துருக்கு. இதில் நவீன் என்ன பண்ணிடுறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் முதல்ல காதலை சொல்லிடுறாரு. சொன்னதும் அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டாங்க, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னிலேருந்து கரெக்டாக ஒரு 2 வருஷம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. யார்? நவீனும் அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹரிஹர கிருஷ்ணா இருக்கார்ல, இவருக்கு ஒரு ஆசை வந்துட்டுருக்கு. அதான் இப்போ 2 பேரும் ஒன்றா இல்லையே, நாம் ப்ரப்போஸ் பண்ணலாம், ஓகேனா நாம் காதலிக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்னு கிருஷ்ணா முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நவீன் முன்னாள் காதலன் ஒரு மாதிரி கடுப்புலேயே இருந்துக்கிட்டு இருக்காரு கிருஷ்ணா மேலே. இன்னொரு பக்கம் கிருஷ்ணா தன்னோட காதல் பயணத்தை நீண்டு தொடர்ந்து போயிட்டு இருக்காரு அந்த பொண்ணு கூட. ஒரு இடத்துல நவீனுக்கு இவங்க 2 பேரோட இன்டிமசி இருக்குல்ல, அது மேலே பெரிய கோபம் வந்துட்டு இருக்கு. இந்த ஹரிஹர கிருஷ்ணா நம்ம கூட இருந்தவன், ஆனால் இப்போ அந்த பொண்ணு கூட என்னோட முன்னாள் காதலை கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கான், அது இதுன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஏற்பட்ட அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, இதோட வெளிப்பாடாக அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு உடனே அவங்களோட புது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அதான் ஹரிஹர கிருஷ்ணா, அவர்கிட்ட போய்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் உடனே சரி ஓகே நவீனை நான் சமாளிச்சுக்கிறேன், கொஞ்சம் மட்டும் எனக்கு டைம் கொடு அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அவர் கேட்டதாக சொல்லப்படுது. இப்போ இதோடு கட் பண்ணிங்கன்னா கடந்த 17ஆம் தேதிக்கு வாங்க, இந்த மாதம் கடந்த 17ஆம் தேதி ஹரி என்ன பண்ணுறாரு, வா நம்ம வழக்கம் போல் ஃப்ரெண்டோட ரூமுக்கு போகலாம், அங்கே போய் ஜாலியாக சரகடிச்சு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நவீனை கூப்பிட்றாரு. நவீன் என்ன சொல்கிறதுக்கு, இல்லை சரகடிச்சுனா நைட்டு என்னால் வண்டி ஓட்ட முடியாது, நான் ஹாஸ்டலுக்கு திரும்ப வர முடியாது, கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நவீன் ஹாஸ்டலில் வசிச்சுட்டு இருந்தவருங்க, ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உடனே ஹரி அதுக்கு இல்லை நானே நைட்டு சரகடிச்சிட்டு வண்டியிலே கூப்பிட்டு போய் நான் ஹாஸ்டலில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு இருக்காரு. இதை நம்பி நவீன் அங்கே வந்திருக்காரு. நவீனும் ஹரியும் நல்லா நெகை குடிச்சிட்டு இருக்காங்க. குடி போதையில் பல விஷயங்கள் பேச தோணும் பார்த்தீங்களா. அப்போ இந்த 2 பேருக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேட்ரு தான். 2 பேருமே அந்த பொண்ணை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஹரிஹர கிருஷ்ணா ஒரு பக்கம் ஃப்யூச்சரில் இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோன்னு அவர் பேசுனதாகவும், இன்னொரு பக்கம் நவீன் அவர்கள் என்னை ஏமாத்திட்டா அது இதுன்னு அவர் கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சதாகவும், அப்படியே ஒரு கட்டத்தில் இது வாக்குவாதத்தில் போய் முடிஞ்சிட்ருக்கு. 2 பேருமே சர மாதிரி திட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் நவீன் கொஞ்சம் பயந்துட்டு இருக்கார் போல இருக்கு. அவர் உடனே அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்காரு. ஃபோன் பண்ணி ஹரி இங்கே என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னென்னலாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அப்பா இந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஹரியோட லைனுக்கு போயிருக்காரு. ஹரிக்கிட்டேயும் பேசியிருக்காரு. ஹரியை கண்டிக்கவே பையன் கொஞ்சம் கடுப்பாயிட்டு இருக்கான். சரி இதோட பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சா இதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹைதராபாத் விஜயவாடா ஹைவே இருக்குல்ல, அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நவீனும் ஹரியும் பயணிக்கிறாங்க. ஏன்னா அந்த பக்கம் தான் போக வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த வண்டியை ஹரி அங்கேயே நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் திரும்ப வாக்குவாதம் 2 பேருக்கும் பெருசாக போயிருக்கு. ஒரு இடத்துல என்ன இருக்குன்னா வாக்குவாதம் முற்றி கைகலப்பில் கொண்டு போய் விட்டுருக்கு. அந்த நேரத்தில் தான் ஹரி ஒரு கத்தியை வெளியே எடுத்திருக்கான். இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள். ஊடக தரப்பில் வெளியே இருக்க தகவல்கள் இருக்கு. ஏன்னா அவங்க பல பேர்கிட்ட கேட்பாங்கள்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டவங்க அது அவங்க விசாரிப்பாங்களே, அதன் வழியாக வர்ற தகவல்கள் பகிர கலப்புதுங்க. இந்த கேஸை பற்றி இப்போ எல்லாருமே பேச காரணமே இந்த தகவல்கள் தான். இது இன்னும் போலீஸார் உறுதிப்படுத்தலை, அதையும் சொல்லிடுறேன். ஆனால் இந்த தகவல்கள் மட்டும் ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அதாவது நவீன ஹரி கத்தியால் தாக்கி கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் நவீனோட தலையை துண்டிச்சிருக்கான். இதோடு நவீனோட உடம்பு இருக்குல்ல, அதை 2 துண்டாக வெட்டினதாகவும் செய்தி. இது மட்டுமாங்க, இதுக்கப்புறம் தான் கொடுமையே. நவீனோட இதயம் இருக்குல்ல, அதை வெளியே எடுத்து கொடூரமாக ஒரு சில வேலைகள் அவன் பண்ணதாகவும், பிறப்புறுப்பை நவீனோட பிறப்புறுப்பை
கிருஷ்ணா அறுத்ததாகவும் நவீனோட விரல்களை துண்டிக்கிற அளவுக்கு கோபம் அவருக்கு இருந்ததாகவும் அந்த செய்திகள். இதில் கொடுமையான தகவல் என்ன தெரியுமா? இவ்வளோ கொடுமையை பண்ணதா சொல்லப்படுதுல, அந்த டைமில் இந்த வெட்டப்பட்ட உடற்பாகங்கள் இருக்கு, அங்கே நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுத்து அந்த பொண்ணு இருக்காங்க பாருங்க, நவீன நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹரி வந்திருந்தாப்புல அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காராம். அந்த பொண்ணை அந்த ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோவை பார்த்துட்டு குட் பாய்னு பதில் அனுப்பிச்சதா ஒரு செய்தி. இந்த வாட்ஸ்அப் சேட் முதல்ல டெலிட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே நூல் பிடிச்சி ஊடகங்கள் விசாரிக்கும் போது தான் இந்த தகவல் வெளியே வந்ததா இப்போ ஏற்பட்ட செய்தி தெலுங்கானா ஊடகங்கள் பத்திரிகை முழுக்கவே அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா இன்னும் அந்த நெருங்கிய சோர்ஸ் இருக்கும்ல, அது மூலமா கூட ஊடகங்கள் ஒரு தகவலை பெற்றிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த சம்பவம் நடந்த பிற்பாடு, அதாவது நவீன் கொல்லப்பட்ட பிற்பாடு, ஹரி அவரோட ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அந்த நண்பன் வீடு இருக்குல்ல, அங்கே கிளம்பி போயிட்டு இருக்காராம். பயத்தில் நண்பனோட வீட்லேயே 2 நாட்கள் வரைக்கும் ஹரி தங்கியிருக்காப்புல. காதலியே நேரில் சந்திக்கிற வாய்ப்பு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குல்ல, நேரில் பார்த்து தானே ஆகணும். அதுக்கே வெளியே வர பயந்துட்டு இருந்த பையன் அதுக்கப்புறம் காதலியை நேரில் போய் பார்த்துருக்காப்புல. அப்போ அந்த காதலியே சொல்லியிருக்காங்களாம், இல்லை இதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட சரணடைஞ்சிரு, ஏதோ வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஹரியோட அப்பாவும் இதே தான் சொல்லியிருக்காரு போல இருக்கு, சரணடைஞ்சிருப்பான்னு. இதுக்கு மத்தியில் கடந்த 22ஆம் தேதி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுதுங்க எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில். நவீனோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க டைரெக்டாக போய்ட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒடிசாவில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் நவீனோட அப்பா, அவர் மகனை பறி கொடுத்தது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் அலையிறதுக்கு இங்கே வந்திருந்தார். அவர் இந்த கம்ப்ளைண்ட் லெட்டரில் என்ன தெரியுமா எழுதியிருந்தாரு? ஹரியை சந்திச்ச பிற்பாடு நவீன் வீடு திரும்பல, எங்களுக்கு ஹரி மேல சந்தேகமா இருக்குன்னு அவர் தெளிவா சொல்லிட்டார். அவ்வளவுதான், போலீஸாரோட ஒட்டுமொத்த சந்தேக பார்வையும் ஹரி மேல விழுந்துடுச்சு. ஆனா இந்த டைம் வரைக்கும் கூட ஹரி உண்மையை யாருக்கிட்டுமே சொல்லவே இல்லைங்க. அப்படியே உண்மையை தனக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு இருந்திருக்காப்புல. ஏன்னா 2 பேரும் சரண்டர்னு சொல்லிட்டாங்க, காதலியும் சொல்லியாச்சு, அப்பாவும் சொல்லியாச்சு. ஆனா ஹரி இதை போலீஸ் கிட்ட சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருக்காப்புல, யாருக்கிட்டே எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லை. போலீஸார் அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க வழக்கு பதிவும் பண்ணிட்டாங்க. இந்த பிரேதம் இருக்குல்ல, அதை பிரேத பரிசோதனைக்கு அவங்க அனுப்பியிருக்காங்க. அதில் என்ன கொடுமைனா, வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் இருக்குல்ல, அதில் இன்னும் கொஞ்சம் பாகங்கள் கிடைக்கலையாம், அதையும் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். 5 நாட்கள் வரைக்கும் தீவிர தேடுதலும் விசாரணை படலமும் போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த 5 நாட்கள் முடிவில் ஹரி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து சரணடைஞ்சிட்டாப்புல. இதுக்கப்புறம் அடுத்த கட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் பாருங்க. ஏன்னா உண்மையாக ஒத்துக்கிட்டு இருக்காருல, அடுத்த கட்ட ப்ரொசீஜராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க, அதுக்கப்புறம் சிறையில் அடைச்சிட்டாங்க. இதெல்லாமே இந்த வழக்கில் நடந்திருக்கிறதா இப்போ வரைக்கும் செய்திகள் வெளியாகிருக்கு. இதில் ஒரு குழப்பம் எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் வெட்டப்பட்டதாக சொல்லப்படுதுல, இதில் ஹரியோட பங்களிப்பு எந்த அளவாக இருந்திருக்கும்? இதில் பெரிய குழப்பம் இப்போ வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் இதில் 100% வரைக்கும் தெளிவாக சொல்லலை. அவங்க இன்னும் இதில் இவர் தான் பண்ணியிருக்காரு, இவர் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காரு தெளிவாக சொல்லலை. விசாரணை முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் முழுமையாக விளக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊடகங்களுக்கு நாங்கள் ஆஸ் யூஷுவல் சொல்லல, பெரிய கேஸில் அது மாதிரி இதில் சொல்கிறான்னு இருக்காங்க. அந்த மாணவிக்கு தொடர்பு இருக்கா அப்படின்ற கோணத்துலையும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அந்த பொண்ணு தூண்டி விட்டு இந்த பையன் அந்த வேலையை பார்த்தானா, இல்லை இந்த பையனே வாலண்டியராக அந்த வேலையை பார்த்துருக்கானா, அந்த பொண்ணு எதனால் உதவி இருக்கா, இந்த வாட்ஸ்அப் சாட்ஸ்லாம் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு அந்த விசாரணை பெருசாக போயிட்டு இருக்கான். இதுக்கு மத்தியில் ஹரி மென்டல் ஹெல்த்தில் எந்த அளவுக்காக இருக்காரு, இதை பற்றின சோதனை இதுக்கப்புறம் செய்யப்படலானோ தகவல் வெளியாக இருக்குது. ஸோ மனநல சோதனைக்கு ஹரியை உட்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த கேஸோட பாதை வேற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த நேரத்தில் ஊடகங்கள் தரப்புலேருந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை போலீஸார் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. என்னன்னா, இந்த கிரைம் வெப் சீரிஸ்லாம் இருக்குல்ல, இதையும் யூடியூப்ல இந்த கிரைம் பேஸ் பண்ண நிறைய ஷோஸ் இருக்கும் பாருங்க, அதையும் ஹரி அவர்கள் தொடர்ந்து பார்த்துருக்காப்லையா. ஸோ இதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கூட ஹரி இந்த வேலையை செஞ்சிருக்கலாம், இந்த கொலையை பண்ணியிருக்கலான்னு இப்போ செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த தெலுங்கானாவில் இருக்க ஊடகங்கள் டைரெக்டாக ஹரியோட அப்பா ஒரு வழியாக பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சி பல கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு ஹரியோட அப்பாவும் பதில்களை கொடுத்துருக்காரு. பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா, என்னதான் பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் அப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்களே, அந்த துணியில் தான் பேசியிருந்தாப்புல. என்ன சொன்னார்? குடி போதையில் தான் என்னோட பையன் அப்படி செஞ்சுருப்பான். கொலை பண்ணதான் சொல்கிறாங்களே, ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அவன் குடி போதையில் தான் அப்படி செஞ்சுருப்பான். மற்றபடி அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பையங்க, என்னோட மகன் மட்டும் இதை செஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாருங்க அடித்து. அந்த அப்பா சொல்கிற விஷயம் அது. என் பையன் இவ்வளோ தூரம் உடம்ப துண்டாடுறாலாம் போக மாட்டான், பசங்க வேற யாரோ கூட இருந்திருக்காங்க, நீங்கள் அவனை தேடி கண்டுபிடிங்க, இவன் கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்திருப்பானே தவிர இவன் மட்டும் இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டார்னு அவங்க அப்பா அடித்து சொல்கிறாரு. மகனுக்கு நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பை வழங்குதோ அதை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன்னு அந்த அப்பா சொல்லியிருக்காரு. ஓகே, என்னோட பையனை பல பேரும் சைக்கோன்னு கூப்பிடுறாங்க. இந்த வழக்கு வெளியானதுக்கப்புறம் பல பேர் என் பையனை அப்படி தான் கூப்பிடுறாங்க. ஆனால் 10th ஸ்டாண்டர்டில் அவனை மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருமே பார்க்க முடியாது. அவ்வளோ கெட்டிக்கார ஒரு பையன், ரொம்ப ரொம்ப நல்ல பையனை தான் வளர ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தார். அவன் மேலே எந்த ஒரு பழைய வழக்கோ பழைய புகாரோ இருந்ததே கிடையாது. ஸ்கூல் டைம்ல இருந்து அவன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்ஸும் ஃபைல் ஆகலை. ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ பையன் மேலே கொலை குற்றச்சாட்டு விழுந்திருக்கு.
நீதிமன்ற தீர்ப்பு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்தவர் சொல்றதா முக்கியமான விஷயங்க. இப்போ என்னோட பையன் உயிரோடு இருக்காரு, ஆனா அவர் தண்டனைக்குரிய குற்றவாளியா பார்க்கப்பட்டு இருக்காரு. எனக்கு இருக்கிற வழியை விட அந்த பக்கம் நவீனோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் வலி அதிகமாக இருக்கும். ஏன்னா பையனை இழந்துட்டு நிற்கிறாங்க. அவங்களோட குடும்பத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியலும் ஒன்றும் கிடையாது. நான் சினிமாவில் பார்க்கறது, சீரீஸில் பார்க்கறது, அப்புறம் இந்த யூடியூப்ல பார்க்கறது, இதை பார்த்துட்டு இதுதான் நிஜமான லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில பேர் நிஜ லைஃப்ல பார்த்த விஷயங்களை அப்ளை பண்ணுறாங்க. ஒரு வேளை இந்த வழக்கில் ஹரி இவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணி இருந்தா, அந்த கொடுமையை பண்ண அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது ஒருவேளை இந்த சீரீஸாவோ யூடியூப்ல இருக்க ஒரு சில வீடியோஸாவோ இருந்துச்சு அப்படின்னா, யாருமே இந்த தப்பு திரும்ப பண்ணவே பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ படங்களில் காட்டுவாங்களே, எடுத்ததோ பேங்க்குள்ளே போயிட்டு கொள்ளடிக்கிற மாதிரி அது இதுன்னு படம் முடிகிற வரைக்கும் கொள்ளடிச்சிட்டே இருப்பாப்ல ஹீரோ. போலீஸ் இருக்காருன்னு தெரியும் அந்த இடத்துல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கும். ஆனால் நிஜ லைஃப்பில் என்ன ஆகும்? உள்ளே புந்து அடுத்த சில மணி நேரங்களே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. புரியுதா? பேங்க் உள்ள கிடையாது, சிறைக்குள்ள. இதுதான் ரியாலிட்டி. இது தெரிஞ்சிக்காம சினிமாவிலையும் பல சீரீஸில் வர்ற விஷயங்களை பார்த்துட்டு நானும் அந்த ஹீரோவை நினச்சிக்கிட்டு ஒரு சிலர் பண்ணுறாங்க பாருங்க கூத்து. அது நல்ல விஷயத்தில் முடிஞ்சதுன்னா பரவாயில்ல, இது போல் கெட்ட விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னா இப்படி தான். அது இப்போ வர சீரீஸ்லாம் நல்ல விஷயங்கள் எதனா சொன்னால் ஏற்றுக்க முடியுதா? பூமர் அங்கிள் சீரீஸ்னு பசங்களே ஓரம் தள்ளிட்டு வயலன்ஸ் நிறைஞ்ச சீரியஸ் பீரியட் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நிதர்சனம். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், மெச்சூரிட்டின்ற ஒன்று இருக்குல்ல, அதை அடையிறதுக்கு முன்னாடியே காதல்லாம் தேவையா? அறிவு தெளிவாகிறதுக்கு முன்னாடியே காதல்ன்ற ஒன்று அவசியமாக தேவையா என்ன? படிக்கிறதுக்கு அனுப்பி விட்றாங்க, அங்கே போயிட்டு இது போல் வேலையை பார்த்து இங்கே வந்து நிற்குது. ஓகே. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், காதலிச்சாதான் நான் ஹீரோ அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க. இது என்ன சைக்காலஜினே தெரியல. இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு சிலர் அந்த கான்டென்ட் ரிசர்ச் பண்ணுறப்பெல்லாம் பேசுவோம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு சிலர் சொல்கிற விஷயமும் இதுதான். நாங்கள் ஏதோ லவ் பண்ணால் கெத்துன்ற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு மித்துங்க, கெத்து கிடையாது, இது பெரிய மித்து. இதை விட இன்னும் கொஞ்சம் ஹாஷாக சொல்லணும்னா கேவலம். லவ்ன்ற அந்த ஸ்டேஜ் தெரிஞ்சு ரெண்டு பேரோட புரிதலோடு மெச்சூரிட்டி லெவலில் அடைஞ்சு வர்றது ஓகே. அதை விட்டு எந்த விதமான பேக்கப்பும் பையன்கிட்ட இருக்காது, பொண்ணுகிட்ட இருக்காது. சினிமாவில் தலைவன் லவ் பண்ணுறான்ப்பா, நானும் அதே இப்போ ரியல் லைஃப்பில் லவ் பண்ணுறேன்னு இது போல வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், சுய புத்தி இல்லாதவன் மண்ணுக்கு சமம். யூஸ் இல்லாமல் ஓரமாக கடங்க பாருங்க மண், அதுக்கு சமம். ஏன்னா ஒருவேளை இந்த கேஸில் அந்த பொண்ணு சொல்லி ஹரி இந்த வேலையை பார்த்துருந்தார் அப்படின்னா ஹரிக்கு அறிவு எங்கே போச்சு? இதில் அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பேரண்ட்ஸுங்க. ஏன்னா செத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு செகண்டில் அவங்களுக்கு வழி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான அவங்களோட பேரண்ட்ஸ், நண்பர்கள்னு அவங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் அப்படியே நரகமாக கடக்கிற மாதிரி இருக்கும். அந்த இறந்து போன நபரை நினச்சி அந்த குடும்பமே அழணும். இப்போ 2 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று இறந்து போன நவீனோட குடும்பம், இன்னொன்று இப்போ சிறைக்கு போயிருக்காரு பாருங்க ஹரி, அவரோட குடும்பம். இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கனாலே வயலன்ஸை கையில் யாருமே எடுக்க மாட்டோம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.